அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. ரப்பி ஜித்னி இல்மா. பகுதி 9. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு எந்த குழந்தையும் கிடைக்காத காரணத்தினால மட்டுமே ஹலிமா அவர்கள் அந்த குழந்தையை வாங்கிட்டு வந்ததா பார்த்தோம். அந்த குழந்தையை வாங்கிய பிறகு நடந்த அதிசயங்களை ஹலிமா அவர்கள் விவரிச்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த குழந்தையை மடியில் வைத்தவுடன் பால் சுரந்து பசி தீர பால் அருந்தியது. அதன் சகோதரனாகிய ஹலிமா அவர்களின் குழந்தையும் பசி தீர பால் அருந்துச்சான். இதுவரைக்கும் அவங்க தங்களுடைய குழந்தையோட இரவு நேரங்களில் தூங்குனதே இல்லை. பசியோட ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். பசி தீர பால் அருந்தினதும் நிம்மதியான தூக்கத்தை எங்களால் தூங்க முடிஞ்சிச்சுன்னோ, தங்களுடைய கிலோ ஒட்டகையில் பால் நிரம்பி இருந்து அதை தானும் தன்னுடைய கணவரும் பசி தீர அருந்தினதா அன்றிரவை நிம்மதியாக கழிச்சாங்களாம். காலையில் தன்னுடைய கணவர், ஹலிமாவே, அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ மிகவும் பரக்கத்து வளம் பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கிறாய் என்று சொன்னார்களாம். அதற்கு ஹலிமாவும் அப்படித்தான் தானும் நம்புறதா சொல்லியிருக்காங்க. பிறகு அவங்களுடைய ஊருக்கு திரும்பியிருக்காங்க. தன்னுடைய பெண் கழுதையில, அதாவது ஒரு சக்தியற்ற கழுதை ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, அதுல அந்த குழந்தையை அமர்த்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கழுதை அவங்களுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதையும் முந்தி கொண்டு போச்சான். அங்க வந்த பெண்கள் எல்லாரும் கேட்டாங்களாம், அபு துவைபின் மகளே, உனக்கு என்ன ஆச்சு? நீ கொஞ்சம் மெதுவா போ. நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதை தானா இது அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு இவங்களும் அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையிலேயே அந்த கழுதை தான், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமா சொல்லி அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அடுத்தபடியா அல்லாஹுவின் பூமியில அவங்களுடைய பகுதியை போல வறண்ட பூமியை வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு மேய்ச்சலுக்கு சென்ற ஹலிமாவின் ஆடுகள் மாலையில் வீடு திரும்பி வரும்போது கொளுத்த மடி சுரந்து வருமா. அதை கறந்து தானும் தன் கணவரும் குடிப்பார்களாம். எப்போதுமே தங்களுடைய ஆடுகள் மடிகள் வறண்டு இருந்து தான் வரும். அதில் ஒரு துளி பால் கூட எங்களால் கறக்க முடியாது. நாங்கள் பசியோட எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கோம். எல்லா ஆடுகளும் ஒன்றாக போகும்போது தங்களுடைய ஆடுகள் மட்டும் கொளுத்த மடியுடன் வரும். மற்ற ஆடுகள் எல்லாம் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடனே திரும்பி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியே அந்த குழந்தை பால்குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருஷங்கள் அல்லாவிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. 2 வயதுல மற்ற குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் அந்த குழந்தை வளர்ந்திருந்துச்சு. அவரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தோம். அதனாலேயே எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள ரொம்ப ஆவலா இருந்தோம். இருந்தாலும் தவணை காலம் முடிஞ்சதுனால அவர்கள் அம்மாவிடம் அழைச்சிட்டு போய், இந்த அருமை குழந்தைய இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே கொடுத்துருங்க. ஏன்னா மக்கா நகரத்துல ஏதாவது நோய் வந்து அவரை பிடித்துடும், நான் பயப்படுறேன். இந்த மாதிரி அவங்களுடைய தாய்கிட்ட சொல்லி ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க. அதற்கு அவர்களுடைய தாய் ஆமினாமாவும் ஒப்புக்கொண்டு அவர்களிடமே அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டாங்களாம். திரும்பவும் அலிமா அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது வயதில் நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை குறித்து அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமடைய செஞ்சு நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தாங்க. அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை எடுத்து, இது உம்மிடம் இருந்த சைத்தானின் பங்காகும்னு என சொல்லி அவங்களுடைய இதயத்தை ஒரு தங்க தட்டுல வச்சு ஜம்சம் தண்ணீரை ஊற்றி கழுவுனாங்க. பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைச்சி நெஞ்சினுள்ள திரும்பு வச்சு பதிச்சிட்டாங்க. இதை பார்த்த அந்த சிறுவர்கள் அலிமாவிடம் போய் முகமது கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறம் மாறி காட்சியளித்தாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை தான் பார்த்ததா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியால பயந்து போன அலிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தாயிடமே ஒப்படைச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசு வரைக்கும் தன்னுடைய தாயிடமே வளர்ந்ததாகவும் இருக்கு. ஆமினா மதினாவில் மரணம் அடைந்த தனது அன்பு கணவரின் கபரை கண்டு வர ஆசைப்பட்டாங்க. அவங்களோடு தனது குழந்தை முகமது, ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் எல்லாரும் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதினாவிற்கு பயணம் மேற்கொண்டாங்க. மன அமைதிக்காக 1 மாதம் அங்கே தங்கிட்டு மீண்டும் மக்காவுக்கே திரும்பினாங்க. வழியில ஆமினாவிற்கு நோய்வாய்ப்பட்டு பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையே அவுஃபா என்ற இடத்துல மரணம் அடைந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு திரும்பவும் அழைச்சி வந்து அனாதையான தன் பேரர் மீது ரொம்ப அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தாங்க. பிறக்கும் போதே தந்தையை இழந்த சோகம் ஒரு புறம் வருந்தி கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகி இருந்துச்சு. அப்துல் முத்தலிப் தன்னுடைய பிள்ளைங்களை விடையும் பேரர் மீது ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. அவர்களை தனிமையில விடாம எல்லா நேரங்களிலுமே தன்னுடனே வச்சிருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் விடவும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. புனித காபாவில் நிழல் பகுதியிலே எப்போதுமே அப்துல் முத்தலிபுக்கென ஒரு விருப்பம் விற்கப்பட்டிருக்குமா. அந்த விருப்பை சுற்றி அவரது பிள்ளைகள் தான் அமர்ந்திருப்பாங்களாம். அது தன்னுடைய தகப்பனுக்கு கொடுக்குற மரியாதையா நினைச்சு அந்த விருப்பில் யாருமே உட்கார மாட்டாங்க. ஆனா சிறுவரா இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான விருப்பில் மட்டும்தான் வந்து உட்காருவாங்களாம். அப்ப அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அவங்கள அகற்றிவிட முயல்வார்களாம். அப்போது அப்துல் முத்தலிப், என்னுடைய பேரனை விட்டுருங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கு, அதனால என் பேரனை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மடியில அமர்த்தி முதுக தடவி கொடுப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தனது மரணத்திற்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபுதாலிப் அவர்களிடம் நபி அவர்களை அப்துல் முத்தலிப் பாதுகாக்க சொல்லியிருந்தாங்க. சகோதரன் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அப்துல் முத்தலிப் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றினாங்க. தன்னுடைய பிள்ளைகளின் ஒருவரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஆக்கிக்கிட்டாங்க. அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தையும் கண்ணியமும் அளிச்சு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அவங்கள அரவணைச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்ததுல அபுதாலிப் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஜல்ஹுமாங்கிறவரு கடும் பஞ்ச காலத்துல மக்கா வந்திருக்கும் போது நடந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. கணவாய்கள்லாம் வறண்டு கிடந்துச்சு. பிள்ளைக்குட்டிகள்லாம் ரொம்ப வாடி இருந்தாங்க. அப்போது மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய குறைஷியர்கள் அபுதாலிபை அழைத்தாங்க. அப்போது அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். அவர்களோடு அபுதாலிப்பை சுற்றி பல சிறுவர்களும் இருந்தார்கள். அபுதாலிப் அவர்கள் அந்த சிறுவரை தூக்கி அவர் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபுதாலிப்பின் தோல் புஜத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும் போதே மேகமற்று கிடந்த வானத்துல அங்கும் இங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டுச்சு. பெரும் மழையால கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டோடியச்சு. மக்கா நகரமும் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையா மாறினதா ஜல்ஹுமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த நிகழ்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயது இருக்கும்போது அபுதாலிப் வியாபாரத்திற்காக சாம் தேசத்திற்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர்கள் சாம் நாட்டிற்கு புஸ்ரா நகரத்திற்கு வந்ததும் அங்க பஹீராங்கிற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தாரு. அவருடைய பெயர் ஜல்ஜிஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்கேயுமே வெளியில போக மாட்டாராம். இருந்தாலும் அந்த வியாபார கூட்டம்லாம் புஸ்ரா போன பிற்பாடு அபுதாலிபை சந்திக்க வந்திருக்காங்க. வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைகளை பிடிச்சி, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறான் என்று பஹீரா சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அபுதாலிப்பும் குறைசி பெரியவர்களும் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, நீங்க கணவாய் வழியா வரும்போது கற்களும் மரங்களும் சிரம் பணிஞ்சிச்சு. அது இறை தூதர்களுக்கே தவிர வேற யாருக்கும் அது சிரம் பணியாது. அவருடைய புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை நான் பார்த்தேன். எங்களுடைய வேதங்கள்ல இதை பற்றி சொல்லியிருக்குன்னு பஹீரா சொல்லியிருக்காரு. பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரிச்சு, இச்சிறுவரை சாமுக்கு அழைத்து சென்றால் அங்க உள்ள ரோமர்களும் யூதர்களாலும் ஆபத்து ஏற்படலாம். அதனால இங்கிருந்தே மக்காக்கு திரும்பி அழைச்சிட்டு போயிடுங்கன்னு பஹீரா அபுதாலிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. அதற்காகவே அபுதாலிப் சில வாலிபர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்களாம். அடுத்ததா பிஜார் போரை பத்தி இதுல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 20வது வயதில் உக்கால் சந்தையில குறைசியரும் கினானாவும் கைஸ் ஐலான் குலத்தவருடன் சண்டையிட்டாங்களாம். இதுக்கு என்ன காரணம்னா, கினானாவை சேர்ந்த வர்ரால் என்பவன் கைஸ் ஐலானை சேர்ந்த 3 நபர்களை கடத்தி செஞ்சு கொலை செஞ்சிட்டான். இந்த செய்தி உக்கால் சந்தையில பரவுச்சு. அங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 2 தரப்பினரும் சண்டை போட்டாங்க. இதுல குறைஸ் மற்றும் பனு கினானாவுக்கு அர்ஃபுங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருக்காரு. போரின் ஆரம்பத்துல கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஆனா நடு பகலுக்கு பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பிடுச்சு. இந்த நிலையில சில குறைசியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினாங்க. எந்த தரப்புல அதிக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு தர வேணும்னு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த போர் புனித மாதத்துல ஏற்பட்டு அதனுடைய கண்ணியத்தை குலைச்சதுனால அதற்கு பாவப்போர் என பெயர் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செஞ்சாங்களாம். இந்த போருக்கு பிறகு சங்கைமிக்க மாதமான துல்கைதாவில் ஹில்ஃபுல் ஃபுமூல் எனும் சிறப்புமிகு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. குறைசி கோத்திரத்தை சேர்ந்த ஹாசிம், முத்தலிப், அசத், ஜுஹ்ரா, தைம் ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செஞ்சாங்க. இவர்கள்ல அப்துல்லா இப்னு ஜத்ஆன் வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால அவர வீட்டிலேயே எல்லாரும் ஒன்று கூடினாங்க. மக்காவாசிகளாயினும் வெளியூர் வாசிகளாயினும் யாருக்கா இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையான உதவி செய்து நீதி கிடைக்க செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சிக்கணும்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த உடன்படிக்கையில கலந்துக்கிட்டதை பத்தி நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்துல்லா இப்னு ஜத்ஆன் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்திருக்கேன். எனக்கு செந்நிற ஒட்டகையில் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இஸ்லாமிய வருகைக்கு பின்பும் எனக்கு இது போல ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுவிச்சாங்கன்னா நான் கண்டிப்பா அதுலயும் கலந்து கொள்வேன்னு சொன்னாங்களாம். இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்துல இனவெறியினால் ஏற்பட்ட அனிதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருந்துச்சு. இத்துடன் இன்றைய பகுதியை முடிச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.